எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஏன் பெரிய காரியங்களை செய்வார்? ஏன்னா அவர் பெரிய தேவன். அதனால அவர் என்ன பண்ண போறாரு? பெரிய காரியங்களை செய்வார். சாதாரணமா இருந்தா சாதாரண காரியத்தை செய்வாங்க. பெரிய தேவன் அவர் தான் ஆதி, அவர் தான் அல்பா, அவர் தான் ஒமேகா. அவரால் ஆகாதது ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்லா சந்தோஷமா சொல்லுங்க, பெரிய காரியங்களை செய்வார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எதிர்பாருங்கன்னு சொல்லுங்க, பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. ஹல்லேலூயா. ரொம்ப சோர்ந்துடாதீங்க, பயந்துடாதீங்க. கர்த்தர் ஒரு நொடி பொழுது உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க வல்லவரா இருக்கிறார். பாருங்க, அந்த சாரிபாத் விதவையை பார்த்தீங்கன்னா, அவ வாழ்க்கையில ரொம்ப எல்லாத்தையும் இழந்து போயிட்டா. விதவனே சொல்லப்படுது. ரெண்டாவது, தேசத்துல பஞ்சம், வாழ்றதுக்கு வழி இல்லை, எந்த வாசலும் இல்லை. விறக பொறுக்கிறா. எதுக்கு பொறுக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலியா வந்து கேட்கும்போது அவளே பதில் சொல்றா. கடைசியா ஒரு கரண்டி மாவும் ஒரு ஸ்பூனும் எண்ணெயும் இருக்குங்கய்யா, அதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடலான்றதுக்காக விறக பொறுக்கிறேன். சாவுறதுன்னு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டு தான் சாகணுமா? இந்த மாதிரி எங்கன்னா பாத்துருக்கீங்களா? ஒரு சிலருக்கு பாருங்க, என்னெல்லாம் அனுபவிச்சுட்டு கடைசி நல்ல செத்து போயிடணும். சாப்பிடுறது முடிவானதுக்கு அப்புறம் எதுக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கும்? அப்ப பாருங்க, அவளுக்கு ஏதோ ஒரு உள்ள ஒரு ஆசை இருக்கு. ஆனா வாழ வழி இல்லை, சாப்பாடு இல்லை, வறுமை, பஞ்சம். 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யல, பெரிய போராட்டம். இந்த எசபேல் ஆகாபம் பண்ணாத கொடுமைகள்லாம் அந்த ஜனங்களுக்கு பண்ணிட்டாங்க பாருங்க. அதனால இவ விரக்தியில இருக்கிறா. கர்த்தர் அங்க எலியாவை அனுப்புறாரு. அனுப்பிச்சு, பூமியில மழை வராம இருக்கலாம், முளைக்காம இருக்கலாம், பஞ்சம் இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை வந்து நமக்கு தேவையானது எல்லாவற்றையும் தரக்கூடியதாக இருக்குது. எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, எலியா வந்த உடனே அவ வாழ்க்கையே மாறி போச்சு. இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை இவ்வளவு நாளா நீங்க பஞ்சத்துல இருந்திருக்கலாம், கஷ்டத்துல இருக்கலாம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார். சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு மாவு வரும். சொல்லுங்க, இப்போ எனக்கு என்ன வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பயந்துடாதீங்க, அப்படியே சுவண்டு போய் பத்துறாதீங்க. கர்த்தரை நம்புங்க, பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் எதையும் செய்ய, உங்களுக்காக எதையும் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நேரத்தில் நமக்கு சில பயங்கள்லாம் வரும், அது இயல்பு. ஏன்னா அந்த பூமியில் இருக்கிற வரையும் அதெல்லாம் நமக்கு நேரிடும். ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார்ன்றதை நம்ம எண்ணி பார்த்துட்டே வாழும். அதுதான் நம்ம வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சி நமக்கு உண்டு பண்ணும். போல செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாத என்றும், சீயோனை பார்த்து உன் கைகளை தளர விடாத என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். சொல்லுங்க, கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். பாருங்க, இந்த நடுவில் இருக்கிறார்ன்றதா பார்த்துட்டு வந்தோம். ஏன் கர்த்தர் வந்து நம்ம நடுவில் இருக்கணும், நடுவில் இருக்கிறார்ன்றது அதுக்கு அர்த்தங்கள்லாம் நான் சொன்னேன். வேதத்துல ஏன் வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க அப்படின்லாம் பார்த்தோம். ஏன் நடுவில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். உலகத்துக்கும் நமக்கும் தேவன் நம்புகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு மாறுதலை ஏற்படுத்த தேவன் விரும்புகிறார். அதனாலதான் தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, போன வாரம் அந்த எலிசா 2 ராஜாக்கள் 4:1-7 வரையும் வாட்ச காமிச்சேன் இல்லைங்களா? அந்த எலிசா ஒரு வீட்டுக்கு வரும்போது அங்க ஒரு பெண்மணி, வீட்டுக்காரர் நிறைய கடன் வாங்கி வச்சு செத்து போயிட்டாரு. பையனை கூட்டிட்டு போறதுக்காக கடன்காரன் வந்துட்டு ஒரு நாள் வாய்தா கொடுத்துட்டு போயிட்டான். நாளைக்கு காலில் வருவோம், நீ பணம் கொடுக்கலன்னு சொன்னா உன் 2 பிள்ளைங்களையும் நாங்க அடிமையா கொண்டு போயிடுவோம், எங்களுக்கு வந்து பணம் வரலன்னா பிள்ளைங்களை கொடுத்துரு அப்படின்னு நினைக்கிறான்.
அந்த நேரத்துல எலிசா வராங்க, அந்த ஊருக்கு வராரு. அந்த நேரத்துல எலிசா அந்த ஊருக்கு வந்த உடனே இந்த பெண்மணி போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றா. இந்த மாதிரிங்கயா, அவர் ஒரு ஊழியக்காரன் தான், ஏதோ கடன் வாங்கிட்டாரு, செத்து போயிட்டாரு. இப்ப இருக்குது 2 பிள்ளைங்க, இந்த பிள்ளைங்களை வச்சு நான் வாழ்றேன். கடன்காரன் வந்து இந்த பிள்ளைங்களை இப்ப கொண்டு போகணும்னு பாக்குறான் அப்படின்னு. உடனே எலிசா கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு உடனே கேட்கிறான் எலிசா. உடனே சொல்றா, என்ன இருக்குது. உடனே எலிசா அதுக்கு ஒரு வழிமுறைகளை சொல்லி தரார், எப்படி பெருகலாம் எல்லாம் பண்றாரு. அதான் நம்ம பார்த்தோம், தொடர்ந்து நான் எடுத்து காமிச்சோம். இப்போ அடுத்த நாள் சீனுக்கு வாங்க. இப்போ முதல் நாள் வந்துட்டு கடன்காரன் மிரட்டிட்டு போயிட்டான், நாளைக்கு வருவேன் பிள்ளைங்களை நீ கொடுக்கணும். 2வது நாள்ல இப்போ எலிசா வந்துட்டாரு. அடுத்த நாள் இப்ப கடன்காரன் வரான்னு வைங்களேன், எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல் நாள் அந்த பெண்மணி பேசி இருக்கிறதுக்கும் 2வது நாள் அந்த பெண்மணி பேசி இருக்கிறதுக்கும் என்ன நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? முதல் நாள் எப்படி பேசியிருப்பா நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, ஏதோ எங்க வீட்டுக்காரர் கடன் வாங்கிட்டாரு, என்கிட்ட ஒண்ணும் இல்லையா, கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, எப்படியாவது அடைச்சிடுறேன், கொஞ்சம் வேலை கீழே செஞ்சாவது, கூலி வேலை செஞ்சாவது எப்படியாவது அடைச்சிடுறேன், எப்படியாவது எனக்கு ஒரு தயவை காட்டுங்க, எப்படியாவது காலில் விழுந்திருப்பா, கதறி இருப்பா, கெஞ்சி இருப்பா, எதோ கேட்டுருக்கலான்னு வைங்களேன். ஏன்னா கடன்காரன் நின்ட்டான். அவன் சொல்லிட்டான், முடியாது, உன் பிள்ளைங்களை நீ வந்து எங்களுக்கு கொடுத்துரு அப்படின்ட்டு போயிட்டான். எலிசா வந்துட்டாரு. வந்துட்டு உடனே இப்ப எலிசா வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப அந்த எண்ணெய் பெருகி போச்சு, பாத்திரங்கள் நிரம்பி போச்சு. இப்போ எலிசாவே சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் வித்து உன் கடனை தீர்த்து நீயும் உன் பிள்ளைங்களும் போய் ஜீவனம் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. போயிட்டாரு இப்படி எலிசா. இப்ப கடன்காரன் வரான். இப்ப அவ எப்படி பேசியிருப்பா நீங்க நினைக்கிறீங்க? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எப்படி பேசியிருப்பான்? ஐயா 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 கொய்யா வேலையே இருக்காதாங்க. கடன்காரன் கதவு அடிக்கிறான்னு, என்னம்மா பிள்ளை அனுப்புறியா? உடனே என்ன சொல்லியிருப்பான், பிள்ளை எதுக்கு அனுப்பணும், உனக்கு நான் எவ்வளவு தரணும் சொல்லு, வட்டி எவ்வளவு, காசு எவ்வளவு, அசல் எவ்வளவு, தூக்கி போடுறேன் பொறுக்கிட்டு போயிட்டே அவ்வளவுதான். வீட்டுக்குள்ள கூட என்ன பண்ணாத. சில நேரத்துல பாருங்க, கடன் கொடுக்கும் போது நம்ம கத்தே மாறிடும். பாத்துறீங்களா? உள்ள வர, வெளியில போய், வெளியில போ, வெளியில நில்லு, தள்ளி நில்லு, பேசு, உனக்கு என்ன வேணும், பாத்துறீங்களா இல்லீங்களா? எதுக்கு சவுண்ட கொடுக்குற, ஜாஸ்தி பேசுற, இன்னும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ, வாய மூடின்னு கிளம்பினாரு. நீ வட்டி பேசுமா பேச மாட்டோமா? எடுத்து பாருங்க, கொடுக்கும் போது துணியா மாறிடும். இதுதான் வித்தியாசம். கர்த்தர் எப்படி வித்தியாசத்தை ஏற்படுத்துறாருன்னா, எந்த இடத்தெல்லாம் நீங்க தலை குனிஞ்சு அவமானப்பட்டு, எந்த இடத்துலலாம் வாழ முடியாதுன்னு எந்த இடத்துல நீங்க குனிஞ்சீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை ஒரு வித்தியாசமான மனிதனாய் மனுஷா நிக்க வைக்க வல்லவரா இருக்கிறார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. இந்த பக்கம் பார்த்து சொல்லுங்க, நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தரால பண்ண முடியுமா? முடியும். எதுக்கு நடுவுல இருக்கிறாருன்னு நினைக்கிறீங்க? பாருங்க, கர்த்தர் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணதான் நடுவுல இருக்கிறாருங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் நடுவுல இருக்கிறாருன்னா ஏதோ நடுவுல வச்சு நம்ம அவரை சுத்தி சுத்தி வரணும்னு நினைக்கிறோம். இல்ல இல்ல, பாருங்க, தேவன் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கையில செய்யறாருன்னு வைங்க, அது அவருடைய தரத்துக்கும் அவருடைய எண்ணத்துக்கும் உட்பட்டு இருக்கும். தேவன் ஒரு விஷயத்தை வாழ்க்கையில செய்யணும்னு வைங்களேன், உங்க எண்ணத்துக்கும் உங்க ஐடியாவுக்கும் உங்க பிளானுக்கும் இறங்கி வேலை செய்ய மாட்டார். அவருடைய எண்ணம், அவருடைய பிளான், அவருடைய திட்டமே வேற. அவர் வேலை செய்யற விதமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா ரொம்ப வெற்றியா இருக்கும். அநேகர் வேந்து போகத்தக்கதான வழியில கர்த்தர் நம்ம உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். யோசிச்சு பாருங்க, அந்த பொம்பளை எப்படி கடன் கொடுப்பேன், எப்படி அடைக்க போறேன், ஐயோ கடன்காரன் வருவானே, அவன் கையோட சங்கிலியோட வந்திருப்பான்னு நினைக்கிறேன். பிள்ளைங்களை கட்டி தானே கொண்டு போகணும், அடிமையா கொண்டு போறான். இப்ப கையில கட்டி கொண்டு போனோம்னு நினைக்கிறதுக்கு அவன் எல்லாம் வந்திருப்பான். இப்ப சீனிய கர்த்தர் மாத்தி விட்டாரு. இப்போ ஏமே சொல்லுங்க, நான் வெட்கப்பட்ட இடத்திலே, நான் கடன்பட்ட இடத்திலே கர்த்தர் என்னை செழிப்புள்ளவனாக ஐஸ்வர்யம் உள்ளவனாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க காரங்களை தட்டுங்க. என்ன பாருங்க, நீங்க இது நான் சொல்லுங்க, இது கர்த்தரே செஞ்சார். பைபிள்ல நீங்க வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வரணும், இதான் ஆண்டவருடைய நோக்கம், இதான் திட்டம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்துல இருந்து கொண்டு வரதுக்கு எத்தனையோ காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஒரு நொடி பொழுது போதும் அவருக்கு. சும்மா பெரிய அந்த 10 வாதைகள் அனுப்பிச்சு, ஒரு மோசவை எழுப்பி பார்வோன் கிட்ட போய் நிக்க வச்சு, இவங்களுக்காக அவங்ககிட்ட பேசி, அதெல்லாம் வந்து பாருங்க, நம்ம நினைக்கிறோம் கர்த்தருக்கு இதவா செய்யணும். அவர் பராக்கிரமசாலி, அவரால் ஆகாதது ஒண்ணுமே இல்லை. 10வது வாதைய 1வது வாதையா மாத்தி இருந்தாருன்னா அன்னைக்கு சீன் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். மொத்த எகிப்துன்னு செத்து போயிட்டான். ஆனா 10 முறை எதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்னா, யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்குள்ள வரும்பொழுது அடிமையா வரல.
இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துக்குள்ள வரும்போது விற்கப்பட்டு வரலங்க. இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்தது ஒரு இஸ்ரவேலன், ஒரு எபிரேயர். யார் அவரு? யோசேப்பு. யோசேப்பு நிமித்தம் அந்த நாடு செலுத்திச்சு, அந்த பஞ்சத்திலிருந்து கர்த்தர் காப்பாத்தினாரு. அதன் பின்பதாக அந்த எகிப்தில் இருந்த பார்வோன், அந்த யோசேப்பு காலத்தில் இருந்த பார்வோன், இவங்க எல்லாரையும் உள்ள கூப்பிட்டு வந்து கோசேன் என்ற ஒரு இடத்தை கொடுத்து இவங்களை பராமரிச்சு இவங்களுக்கு எல்லா விதமான காரியத்தை செஞ்சான். நாட்கள் வளர்ந்த உடனே இவங்க செழிச்சுட்டாங்க. அந்த இடத்துல இவங்க பெருகி வந்துட்டாங்க. இவங்க பெருகின உடனே இப்ப இருக்கிற ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்ப இருக்கிற பார்வோன், யோசேப்பு அறியாத ஒரு பார்வோன் எடுத்தான்னு சொல்லப்படுது பாருங்க. இப்ப ஒரு 2 தலைமுறை, ஒரு தலைமுறை முடிஞ்ச உடனே அடுத்த வர பார்வோன் என்ன பண்ணிட்டான்? இவங்க இவ்வளவு பெரிய ஆளா மாறிட்டாங்களே, கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர் பெருகிட்டாங்க. 30 லட்சம் பேர் இருக்கிறாங்களே, இவங்களை வந்து நம்ம அடிமையாக்கணும் ஒரு எண்ணத்தை போட்டான். ஒரு எண்ணத்தை போட்டுட்டு இவங்களை அடிமையாக்கிட்டான். எப்படி அடிமையாக்கணும் தெரியுமா? பைபிள படிக்கும் போது பைபிளுக்கு பின்னணி இருந்து பாருங்க. என்ன பண்ணா, பண்ட மாற்றங்களை ஏற்படுத்தி வச்சான். ஏதாவது வேணுமா, பணத்தை கொடுத்து நீங்க வாங்கிக்கீங்க, பணத்தை கொடுத்து நீங்க வாங்கிக்கீங்க, பணத்தை கொடுத்து வாங்கின்னு. அப்ப பணமே பொண்ணுதான், எல்லாமே பொண்ணு கொடுத்து நீங்க வாங்கிக்கிறோம். அவங்க கையில இருந்த எல்லா பொண்ணையும் கொடுத்து ஆடு மாடுகளை வாங்குறது, பொண்ணை கொடுத்து தானியத்தை வாங்குறது, பொண்ணை கொடுத்து வாங்குறது. அதுக்கடுத்து வெள்ளி, அதுக்கடுத்து வெங்கலம், அதுக்கடுத்து இரும்பு, எல்லாம் போயிடுச்சு பாருங்க. இப்ப எல்லா காசையும் உங்ககிட்ட புடுங்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியா வாழ்றதுக்கே வழி இல்லைன்னு போது அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போனாங்க. இப்ப கர்த்தர் வந்தார் பாருங்க, இறங்கி வந்துட்டாரு. இப்ப உடன்படிக்கை செய்யறாரு. இப்ப என்ன சொல்ல வர்றாரு? இந்த ஜனங்களை நீ எப்படி அடிமையாக்கலாம் யோசிச்சு பாருங்க. அந்த ஜனங்களை அடிமையாக்குறது ரைட்டா? அந்த ஜனங்க வந்து பொழைக்க வந்தாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, எல்லாம் நம்ம நினைக்கிறோம் சில விஷயங்கள்லாம் அரசாங்கத்துல நம்ம நடக்கிற விஷயம் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு நன்மையா இருக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணா ஒரு 10,000 ரூபாய் நீங்க சம்பாதிக்கிறீங்கன்னு சொன்னா காசே செலவு பண்ணா 10,000 ரூபாய் உங்களுக்கு ஒன்றும் பெருசா செலவா போறதுல. இதுல வந்து இப்ப டிஜிட்டல் இந்தியா நீங்க போய் செலவு பண்ணீங்கன்னா உங்க 10,000 ரூபாய் 1,500 ரூபாய் போயிடுது. எவ்வளவு போயிடுது? ஒரு ஆளுக்கிட்ட 1,500 ரூபாய் கணக்கு போட்டு பாருங்க, என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரிதான் அந்த காலத்துல ஒரு பாடம் நின்னா பாருங்க. எல்லாம் திருட்டு பசங்க பாருங்க, எல்லாம் யோசிக்கிற புத்தி எல்லாம். ஆனா கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் இருக்கிறார். 1000 திட்டங்கள் நாட்டுக்கு எதிராக போடலாம், வீட்டுக்கு எதிராக போடலாம், நமக்கு எதிராக போடலாம். நமக்கு எதிராக திட்டங்களோ எதை போட்டாலும் சரி, கர்த்தர் நமக்கென்று ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த வல்லவரா இருக்கிறார். விரும்புறீ இப்ப கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? இந்த ஜனங்களை விடுதலை ஆக்கத்துக்கு வந்துட்ட உடனே அப்படியே சும்மா கூட்டின்னு போக வரல. சரி வந்துருங்க, எல்லாம் வந்துருங்க, போயிடலாம் செஞ்சிருக்கலாம் கர்த்தர், அவங்களை யாரும் தடுத்திருக்க முடியாது. ஆனா அந்த ஜனங்களுக்கு ஒரு பாடத்தை புகட்ட விரும்பினார். அந்த எகிப்தனுக்கு தெரியணும், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு வல்லமுள்ள தேவன் தெரியணும். இவர்கள் மத்தியில் இருக்கிற ஒரு தேவன் ஒரு உடன்படிக்கும் தேவன் தெரியணும். அந்த தேவன் சர்வ சாதாரணமான அல்லவன் தெரியணும். பாருங்க, எந்த இடத்துல அந்த ஜனங்க அவமானப்பட்டாலும் அதே இடத்துல, அதே எகிப்தினுடைய கண்ணுக்கு முன்பதாகவே இந்த ஜனங்க வாழ்க்கையை அவர் மாத்தி காமிச்சார். விசுவாசிக்கிறீங்க? நீங்க போய் படிச்சு பாருங்க. பேனு வருது, வண்டு வருது, வெட்டிக்கிளி வருது, கொப்பளம் வருது, எல்லாம் வருது. இஸ்ரவேல் ஜனத்துக்கு வரல, எல்லாம் யாருக்கு வருது? எகிப்தனுக்கு வருது. எல்லாம் பாருங்க, வண்டு, கொப்பளம், வெட்டிக்கிளி, இருள் எல்லாம் சூழுது பாத்தீங்கன்னா இவனுக்கு வர மாட்டேங்குது. ஆனா எல்லாம் எகிப்தனுக்கு வருது. ஏன் தெரியுங்களா? எகிப்தன் பாக்குறான், ஏன் அவங்ககிட்ட போக மாட்டேங்குது? ஏன்னா கர்த்தர் அவங்க நடுவுல இருக்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? வாசிங்க யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். பூமியின் நடுவிலே நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷித்தப்படுத்தி. சொல்லுங்க, விசேஷித்தப்படுத்தி. பாருங்க, இப்ப வந்து தேவன் வித்தியாசத்தை மாத்திரம் காமிக்கலங்க, விசேஷித்தப்படுத்தி காமிக்கிறார். சொல்லுங்க, வித்தியாசப்படுத்தி, விசேஷித்தப்படுத்தி. ஏன் வித்தியாசம் விசேஷம் வருது? ஏன்னா அந்த ஜனல் கண்ணு மூடி காமிக்கிறார். என்ன அருமையா சொல்றாரு பாருங்க. பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு. சொல்லுங்க, அறியும்படிக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாம் அறியும்படிக்கு. என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷித்தப்படுத்தி. சொல்லுங்க, விசேஷித்தப்படுத்தி. ஏன் அப்படி செஞ்சாருன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்க அடிமை ஆயிட்ட உடனே அந்த எகிப்தர் அவங்க ரொம்ப பாடுபடுத்திட்டாங்க. கஞ்சிக்கும் சாப்பாட்டுக்கும் பட்டணத்தை கட்டுறதுக்கும் கேவலப்படுத்திட்டாங்க. அவங்களை வந்து ஒரு மனுஷனை கூட மதிக்கல, அவங்கள ஒரு மிருகத்தை விட மோசமா மாத்திட்டாங்க பாருங்க. அவமானமும் சஞ்சலமும் கண்ணீரும் வேதனையா இருந்த வாழ்க்கை மனதில் தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, கடவுளே இல்லடான்ற முடிவுக்கு போயிட்டான். நிறைய இஸ்ரவேல் ஜனங்க அந்த காலத்துல மனதளவுல பின்வாங்கிட்டாங்களாம். ஆபிரகாமின் தேவன் இருக்கிறாரா, ஈசாக்கின் தேவன் இருக்கிறாரா, எங்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணின எங்கள் முற்பதாக்கின் தேவன் இருக்கிறாரா என்ற எண்ணம் மனுஷனுக்குள்ள வந்துருச்சான் பாருங்க. நீ கூட பாருங்க, அநேக முறை உங்க பிரச்சனை அதிகமா இருக்கும்போது எத்தனை முறை உங்க மனதில் ஒரு விரக்தி வந்துடும். கடவுள் இருக்கிறாரா,
இயேசு மெய்தானாங்க? இயேசு உண்மையில இருக்கிறாரு. ஏன்னா உங்க வாழ்க்கையில பிசாசு கொடுக்குற இந்த டார்ச்சர், இந்த பிரச்சனையும் உங்க எண்ணங்களுக்குள்ள வரும்போது கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை நமக்கு ஒரு கேள்விக்குறியா மாறிடுது. இப்ப இதை எப்படி மாத்தி போடுறது சொல்லுங்க? எப்படி மாத்தி போடுறது? அதனாலதான் கர்த்தர் இறங்கி சொல்றாரு, 22 மீனை வாசிக்கிற, பூமியின் நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படிக்கு. சொல்லுங்க, நீ அறியும்படி. பக்கத்துல பசங்க கர்த்தர் இருக்கிறான்றத சீக்கிரமா பார்க்க போறீங்க. நீ அறியும்படிக்கு என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளில் வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷித்தப்படுத்தி காமிக்கிறாராம். பாருங்க, வண்டு ஊர் ஃபுல்லா மேய்து சுத்துது எகிப்து முழுவதும். ஆனா கோசேன் இருக்கிற அந்த பகுதிக்கு மாத்திரம் வண்டு வரமாட்டேங்குது. எல்லாம் எகிப்திலும் பாக்குறான், என்னடா அங்க வண்டே போக மாட்டேங்குது, வண்டே போக மாட்டேங்குது. இவனே பாக்குறான், என்ன வண்டு நம்ம பக்கம் வரவே மாட்டேங்குது. வராது. சொல்லுங்க, வராது. பக்கத்துல சொல்லுங்க, வண்டு வராது. சொல்ல விளங்குதான். ஏன்? ஏன்னா கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, கர்த்தர் இருக்கிறார். ஏன் தெரியுங்களா அப்படி செஞ்சு காமிக்கிறாரு? எந்த எகிப்த உன்னை அவமானமா பேசினானோ, எந்த எகிப்த உன்னை கீழ்த்தரமா நடத்தினானோ, எந்த எகிப்த உன்னை பார்த்து காரி துப்புனானோ, எந்த எகிப்த உன் மனைவி பிள்ளைகளை கேவலமா பகிங்கரமா படானோ, அந்த எகிப்தியன் கண்கள் பார்க்கணும் நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொன்ன இந்த காலை வேளையில யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துறாங்களோ, யாரெல்லாம் உங்களை கேவலமா பேசினாங்களோ, யார் முன்னாடி எல்லாம் நீங்க தலை குனிஞ்சுங்களோ, யார் முன்னாடி எல்லாம் வெக்கப்பட்டீங்களோ, அவங்க கண்களே காணும்படி கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் வித்தியாசத்தையும் விசேஷத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். என்ன சொல்லுங்க, என்ன விசேஷமா வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் பார்த்தாரு, ஒண்ணு ஒண்ணா அனுப்புறாரு. அவங்க எல்லாரும் பாக்குறாங்க, ஏன்னா இவனுக்கு ஒண்ணுமே நடக்காது. சொல்லுங்க, எனக்கு தீமை நடக்காது. நல்லா சொல்ற, நிமிந்து உட்காருங்க. தீமை நடக்காது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தீமை நடக்காது. என்ன பார்த்து சொல்லுங்க, வண்டு வராது. பாருங்க, வெட்டுக்கிளி வராது, பேனு வராது. பேனு கூட அனுப்பிச்சாராங்க. சொல்லுங்க, பேனு வராது. சொல்லுங்க, கொப்பளங்கள் வராது. சொல்லுங்க, வியாதி வராது. ஏன்? கர்த்தர் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு மிகப்பெரிய தைரியம் இருக்கணும் பாருங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறான்னு சொன்னா ஒரு விசுவாசம் உள்ள இருக்கணும். கர்த்தர் சாதாரணமான ஒரு தேவன் அல்ல. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. வாங்க 10ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அதிலே 10:23 வாங்க. 3 நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை, ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்கும் எனில் அவர்கள் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது. சொல்லுங்க, என் வாசஸ்தலத்துல வெளிச்சம் இருக்கும். 3 நாளா எகிப்து வீட்டுல உட்கார்ந்த இடத்த விட்டு எழவே இல்லையா. எப்படி அவன் வந்து பாத்ரூம் போனான், எப்படி சாப்பிட்டான், எப்படி அவன் காரியத்தை செஞ்சான்னு தெரியல. 3 நாள் என்ன பண்ணானா, உட்கார்ந்த விட்டு பார்வோன்ல இருந்து எல்லாரும் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா இவன் இருக்கிற அந்த கோசேன் மாத்திரம் அப்படியே ஒரு வெளிச்சமா இருக்குது. கோசேன் மாத்திரம் ஆச்சரியமா இருக்குது. அங்க இருள் இல்ல, வெளிச்சம் இருக்குது பாருங்க. ஏன்னா அந்த ஜனங்களை நீ இருள் தள்ள நினைச்ச, இருள் என்னன்றதை அவனுக்கு காமிக்கிறாரு. இந்த ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரகாசத்தை ஏற்படுத்தி தராரு. வெளிச்சம்னா என்னன்றதை அவன் அனுபவிச்சுட்டு இருக்கிறான். ஆமென். சொல்லுங்க, என் வாசஸ்தலம் எப்பொழுதும் வெளிச்சமா இருக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாசஸ்தலம் எப்பொழுதும் வெளிச்சமா இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆமென். பிசாசை பார்த்து ஒரு நாளும் பயப்படக்கூடாது. பிசாசை பார்க்கும் போது நம்ம உரைக்கணும். ஆமென். எத்தனை ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கீங்க? நான் ஜல்லிக்கட்டு பார்த்துருக்கீங்களா? நான்லாம் விளையாடியே இருக்கிறேன் பாருங்க. கிராமத்துலலாம் நான் இருந்த ஆம்பூர் டவுன் பக்கத்தில் ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வரும். அப்போ நான் இப்போ 4வது 5வது என்ன படிச்சுட்டு இருக்கேன். அப்போவே டவுசரை போட்டு மாடை பிடிக்க போறது பாருங்க. வீட்டில் தெரிஞ்ச அம்மா ஓட அடிப்பாங்க. மாடை அப்படியே எகிரி போய் பிடிச்சி வாழை பிடிச்சி இழுக்கிறது அப்படியே பயங்கரம். அது வந்து நம்மள அப்படியே ஒரு சொட்ட இருக்க மாட்டோம். ஆனா அப்படியெல்லாம் விளையாடி இருக்கோம் பாருங்க. அப்போ ஒரு மாடு இருக்கும், மின்னமங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. இப்பெல்லாம் மாறி போச்சுன்னு நினைக்கிறேன். மின்னமங்கலம் மாடு வருதுன்னு சொன்னா ஒரு தெருவு பாருங்க, அந்த தெருவில் தான் மாடு விடுவாங்க. ஏகஸ்பால கரண்டிய தெரு எல்லாம் அவங்க சொல்றேன், பொய் சொல்லலன்னு நல்லா ப்ரூஃபோட வச்சுக்கிறேன். பெரிய தெரு. இந்த விட்டாங்கன்னா தெரு லாஸ்ட் வரையும் இந்த மின்னமங்கலம் மாடு அனௌன்ஸ் பண்ணுவான். இப்பொழுது ஆம்பூர் பக்கத்துல இருக்கிற கிராமம் மின்னமங்கலம் மாடை கற்றவழ்கிறோன்னு. அந்த மாடு ஓடியெல்லாம் வராருங்க, அப்படியே மெதுவா வந்து நிற்கும். அப்படி இப்படிதான் பார்க்கணும். ஒருத்தரும் அந்த தெருவிலே இருக்க மாட்டான்.
ஓடாத ஒரு மாடு எதுன்னு பாத்தீங்கன்னா அதுதான். அது பின்னாடிக்கிற அந்த கூலியா அப்படி உதிர மாறுங்க, அப்படி நடக்க மாறுங்க. அது அப்படியே அது பின்னாடி ஓனர் கயிறுக்கெல்லாம் கட்ட மாட்டாங்க. அந்த மாடு அவ்வளவு அன்பா இருந்தாலும் வளர்த்து வச்சிருந்தாரு பாருங்க. நான் சொல்றேன், ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 25-28 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பின்னாடி மீசி வச்சு தரையின்னு வருவார். அந்த தெரு இருக்கும் உங்களுக்கு, ஒரு பெரிய ஒரு 500 மீட்டர் இருக்கணும், ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு மேல அந்த மாடு அப்படியே மெதுவா நடந்து வரும். எல்லாரும் கை தட்டுவாங்களே, ஒருத்தனுக்கு எவனும் கிட்டையே போகவே மாட்டான். சொல்லுவாங்க, முன்ன மாலை பிடிக்கிறவருக்கு அப்பவே 2000 ரூபாய் பரிசு, வெள்ளி காசு, தங்க காசு அப்படின்னு ஓனர் அப்படியே அருமையா பின்னாடி வேட்டி கட்டின்னு பின்னாடி நடந்து போயிட்டு இருப்பாரு. யாராவது நான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச 4-5 வருஷமா யாரும் அது மேல கை கூட போட்டது கிடையாது. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் வாழ்க்கையில பொழுது விடியும் பொழுது நான் சொல்றேன், உங்களை வளர்க்கிறவர் மகா பெரியவரா இருக்கிறார். யாருடைய பிள்ளையா இருக்கிறீங்க? ஒரு மாட்டை வளர்க்கிறவனே அந்த மாட்டுக்கு அவ்வளவு திமிர கொடுக்கும் போது யோசிச்சு பாருங்க, அது மாட்டுக்கு தானா வராது, அவர் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஒரு மாட்டை வளர்க்கிறவனே ஒரு மாட்டுக்கு திமிர சொல்லி கொடுத்து வளர்க்கும் போது உங்களுக்கு எனக்கும் பிதாவாகிய தேவன் பிசாசுக்கு முன்னாடி எப்படி திமிரா இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பொழுது விடியும் பொழுது திமிரா வரணும். என்ன நோய் வந்தாலும் நீ பாத்துக்கிறேன், வா வா, வரையா, வியாதியா, வா, தரித்திரமா, ரெட்டி. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நம்ம ஆளுங்க பொழுது கொஞ்சம் அப்பதான், ஆண்டவரே 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 இந்த நாள் ஆண்டவர். அறிவு இல்ல, மாட்ட வளர்க்கிறவனே திமுறா வளர்க்குறான். என் ஆண்டவர் எவ்வளவு பெரிய ஆள் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. தரித்திரத்தை பார்த்து முறைக்கணும், பக்கத்துல பார்த்து ஒருத்தர் முறை முறைச்சிருங்க. தரித்திரத்தை பார்த்து என்ன பண்ணும்? முறைக்கணும். நோயை பார்த்து என்ன பண்ணும்? முறைக்கணும். சும்மா இல்ல பாருங்க, கத்த சாதாரணமா வச்சிருக்கிறார் நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வேற. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் வேற. எதுவுமே சுவாசிக்கிறீங்களா? நிறைய பேர் அப்படிலாம் கிடையாது. வியாதி வந்த உடனே நிறைய பேருக்கு லெட்டர், இவ்வளவு போஸ்ட் கார்டு வாங்கி வச்சுக்குவாங்க. வாங்கி வச்சுக்கின்னு, அடியனுக்கு வந்திருக்கிற வியாதிக்காக ஐயா அவர்கள் ஜபத்தில் கண்ணீரோடு நினைக்குவோம். போஸ்ட் போட்டு ஐயா அவனுக்கு நம்மளுக்காக எல்லாருக்கும். இப்ப அப்படி கிடையாது, இப்ப வாட்ஸ்அப் குரூப்பா அனுப்புறாங்க. அப்பயாவது ஒவ்வொரு ஆளுக்காக போஸ்ட் பண்ணணும். இப்ப எல்லாருக்கும் 50 பேருக்கு ஒரே முறை, எனக்கு வந்திருக்கிற வியாதியை நீங்கள் எல்லோருக்கும் பகிர்ந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபம் பண்ணணும். என்ன வியாதியை பார்த்து அப்படியே உங்க பிடரி மேல வரணும். எங்கிட்ட வர்றதுக்கு அதிகாரமே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வியாதி வராது, வறுமை வராது, தோல்வி வராது. நான் வித்தியாசமானவன், விசேஷித்தமானவன். இததான் கர்த்தர் செய்றார். 20 வருஷத்துக்கு முன்னாடி ரமேஷ பாத்தீங்கன்னா ஆளே வேற, இப்ப பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப 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 வேற. இது டோட்டல் வேற ஆள். இது எப்படி வளர்த்துருக்கிறார் பாருங்க. நல்ல காலம் மாதிரி 90 கிலோ கிட்ட கூட வர முடியாது யாரும் நம்ம கிட்ட. விசுவாசிக்கிறீங்களா? நான் ரட்சிக்கப்பட்டு வரும்போது இன்னும் என் நண்பன் வரல. நீ என்னை பார்த்து எல்லாரும் 45 கிலோ 48 கிலோ அப்படியே பக்கா பாருங்க. அப்படியே சர்ச்சுக்குள்ள வரும்போது எல்லாம் என்னை பார்த்து ஒரு மாதிரி நினைச்சாங்க, அடிமாட்டுக்கு போற மாதிரி போயின்னுறாரு. உண்மையா ரொம்ப பக்கையா அப்படியே பின்னாடி உட்காரும். பைபிளும் தெரியாது, திருப்பவும் தெரியாது. அங்க எல்லாம் போனாங்கன்னா அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். அவ்வளவுதான் எனக்கு. ஆனா உண்மையிலே சொல்றேன், கர்த்தர் எப்படி வளர்த்துருக்கிறார். 20 வருஷமா பார்த்தார், பயங்கரமா வளர்த்துருக்கிறார். இப்ப நான் சொல்ற பிசாசை பார்த்து, நோயை பார்த்து, தரித்திரத்தை பார்த்து, எல்லாத்தையும் பார்த்து இப்ப முறைகிறேன். ஏன்னா என் தேவன் அப்படிப்பட்டவராரு. அந்த மாட்டு பின்னாடி ஒருத்தர் மீசிய தடவினே வருவார்னு சொன்ன பாருங்க. மாடு நடந்து போகும், பெருமெல்லாம் அவருக்கு போகும். நீங்க பிடரியை தூக்கி ஒரு முறை வியாதி மேல காமிச்சீங்கன்னா சிங்காசனம் இருந்து கர்த்தர் விசில் அடிப்பார். கரெக்ட். நான் தான் வளர்த்துருக்கிறேன். நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? சிங்காசனத்துல ஒருத்தர் உங்களை பாக்குறாரு, என்ன சொல்றாரு? கரெக்ட், பிடரி நல்லா வளர்த்துறாங்க. அதனால அப்படி நடந்து வருவாருங்க. நீங்க இன்னும் ஞாபகம் இருக்குது பாருங்க. அப்படியே பயங்கரமா இருப்பாரு ஆளு. வெள்ளை வேட்டி கட்டின்னு சட்டை கட்டின்னு மாட்டு பின்னாடி அப்படின்னு வருவாங்க. எல்லாரும் அந்த மாட்டியும் தொட மாட்டாங்க, நாளைக்கிட்டையும் போக மாட்டாங்க. பரிசெல்லாம் திரும்ப அந்த ஆளை எடுத்துன்னு போயிடுவான். அப்படி நம்மளை யாரையும் தொட முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன வித்தியாசப்படுத்தி காட்டுவாரு. சொல்லுங்க, என்ன வேறுபடுத்தி காட்டுவாரு. ஹல்லேலூயா.
காலைல எலெக்ஷன் நியூஸ், நேற்று எலெக்ஷன் நியூஸை பார்த்தோன்னே எல்லாம் அப்படியே பயந்து சொங்கிட்டாங்க பாருங்க. இது எப்படி நடந்துச்சு? எப்படின்னா நடக்கட்டும், அவசியமே கிடையாது. என் கர்த்தர் எனக்காக இந்த நாட்டையே மாற்றி அமைக்க வல்லவரா இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ராஜாக்களை தள்ளி ராஜ்யங்களை ஒரு நொடி பொழுதுல தவறால ஆகும். எசபேல் பார்த்து சொன்னா, நாளைக்கு உன் தலை இருக்காது, நான் தான் நிரந்தர ராணி, நான் மேல இருந்து தள்ளி நாய் நக்கிற அளவு கர்த்தரால ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டாரு. என் தேவன் சாதாரணமானவர் அல்ல, வைராகியம் உள்ளவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் தேவன் வைராகியம் உள்ளவர். சொல்லுங்க, என் தேவன் என்னை வித்தியாசப்படுத்தி காமிப்பார். சொல்லுங்க, என் தேவன் என்னை விசேஷமா வைத்திருக்கிறார். ஏமே அவரை கவலைப்படுறீங்களா? வேற என்ன ரொம்ப திட்டாங்க வேணும். எவ்வளோ கேவலப்படுத்திருப்பான் எகிப்து, கொஞ்சம் யோசித்து பாருங்க. இஸ்ரவேலுடைய பொம்பளைங்களை எவ்வளவு கேவலப்படுத்திருப்பான், இஸ்ரவேல்ல இருக்கிற பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்திருப்பான், இஸ்ரவேல்ல இருக்கிற காரியங்களை எவ்வளவு கேவலப்படுத்திருப்பான் பாருங்க. ஆனா கர்த்தர் பார்த்தாரு பாருங்க, அவன் கண்ணு முன்னாடியே 10 வாதைகள் அங்க வர வச்சு காமிச்சார். நான் உன் நடுவுல இருக்கிறன்றதை அவன் பார்க்கணும், நான் உன் கூட இருக்கிறன்றது அவன். நான் சொல்றேன், உங்களை வேதனைப்படுத்த உங்க மத்தியில கர்த்தர் உங்க கூட இருக்கிறார்ன்றத அவன் ஒத்துக்கிற வரையும் உங்களை விட்டு கர்த்தர் போறதே கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, வேறுபடுத்தி வித்தியாசப்படுத்தி. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சமீபத்தில் துபாயில ஒரு கல்யாணம் நடந்துச்சு, நீங்களாம் கூட பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த ஷேக் தான் பொண்ணுக்கு என்ன கொடுக்கலான்னு யோசித்தாராம். எதையாவது வித்தியாசமா செய்யணும் அப்படின்னு யோசித்து என்ன பண்ணாரா, ஃபுல் டாய்லெட் ஃபுல்லாவே கோல்ட் ஆக்கிட்டாராம். யாராவது பார்த்துருக்கீங்களா? பாருங்க, 1 2 பரவாயில்ல, நம்ம ஆளுங்களா சிலர் இருக்கிறீங்க. கோல்டு ஃபுல், அந்த டாய்லெட் கப்போர்டு உள்பட கோல்டுங்க, உள்ள கோல்டு, ஸ்கிரீன் கோல்டு, எல்லாமே கோல்டு, எல்லாம் கோல்டு. ஏன்னா எல்லாமே அவருக்கு ஏகப்பட்ட கோல்டு இருந்ததுனால பொண்ணுக்கு ரூமும் கோல்ட கொடுத்துட்டாரு, பொண்ணை ஃபுல்லா தங்கத்துல அலங்கரிச்சாரு. வித்தியாசமா ஏதாவது என் பெண்ணை காட்டணும், என் பெண்ணுக்கு எங்க அப்பா இப்படி செய்யுங்க அப்படின்னு காட்டணுன்றதுக்காகவே ஒரு ஃபுல் டாய்லெட் ஃபுல்லாவே கோல்டுல கட்டி அந்த பொண்ணு கிஃப்ட் பண்ணாரு. அது பெரிய ஆர்டிங்களா போட்டாங்க. அந்த ஷேக்கே ஒரு வித்தியாசத்தை காட்டும் போது நம்ம ஷேக் எப்படி வித்தியாசத்தை காட்டுவார் யோசிச்சு. அந்த ஷேக்கு தங்கத்தை கடையில தான் வாங்கணும். இந்த ஷேக் வெள்ளியும் பொண்ணையும் உண்டாக்குறவர வேதம் சொல்லுகிறது, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையதுன்றாருங்க. கர்த்தர் சொல்றாரு பாருங்க, பரலோகத்துல பொண்ணை வீதியில கொட்டி வச்சிருக்கிறாராம். உன் பாதம் மண்ணுல நடக்கிறதுல, உன் பாதம் பொண்ணுல தான் நடக்கணும்னு சொல்றாரு கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, நான் வித்தியாசமானவன். அந்த ஷேக்கை அப்படி யோசிக்கும் போது கொஞ்சம் நல்ல மனது உருவாக்கமா யோசிங்க. அந்த ஷேக்கை தன் மகளை இவ்வளவு வித்தியாசமா காமிக்க நினைக்கும் போது என் தகப்பன் என்னை எவ்வளவு வித்தியாசமா காமிப்பார், கொஞ்சம் யோசித்து பாருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, அந்த ஷேக்கை விட என் அப்பா மகா பெரியவர். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. சொல்லுங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. பக்கத்துல பார்த்தவங்க, வெள்ளியும் பொண்ணும் என்னுடையது. ஹல்லேலூயா. சமீபத்தில் ஒரு பாஸ்டர் என்கிட்ட பேசியிருந்தார் பாருங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், பாஸ்டர் நம்மளாம் என்ன பண்ணணும்னா நல்ல பெரிய கார்ல தான் போகணும், BMW, பென்ஸ், ஆடி இதெல்லாம் ஏதோ சொன்னாரு. அதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி கார், லபோகனி அதெல்லாம் ஏதோ சொன்னார். வரலன்னா தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு அவரு, சரிங்க பாஸ்டர், எனக்கு அதெல்லாம் ஒரு பெரிய நாட்டெல்லாம் இல்லை பாருங்க. உண்மையா சொல்றேன், நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா எனக்கு வெறியெல்லாம் இல்லை, இந்த மாதிரிலாம் நான் இருக்க போறேன். போயிட்ட உடனே அவர் போயிட்ட அப்புறம் அப்படியே உட்காந்து கொண்டாரு. ஜெபம் பண்ணும் போது காரை பத்தி ஒரு தியானமா யோசித்தேன். எல்லா காருமே இரும்புல தான் பண்றான். எல்லா காரும் எதுல பண்றான்? இந்த பீரோ வாங்கும் போது சொல்லுவாங்க, இது 18 kg பீரோ சார், 16 kg பீரோ, 21 kg பீரோ. பாத்துறீங்களா? இப்பெல்லாம் கபோர்ட் ஆகி போச்சு. அப்பெல்லாம் நான் சின்ன பையனை எங்க அம்மா கூட போகும்போது இந்த கேஜி எவ்வளோ, கதவு திறந்த சவுண்ட் வரக்கூடாது, அந்த மாதிரி தான் பார்க்கணும். இப்ப நீ எந்த காரை எடுத்துக்கிட்டீங்களோ எல்லா காரும் எதுல பண்றாங்க? சொல்லுங்க, எல்லா காரும் எதுல பண்றாங்க? இரும்புல தான் பண்றாங்க. எல்லா இன்ஜினும் அலுமினியத்தில் தான் பண்றாங்க. ஒன்னு என்ன, இவன் பண்ற இரும்பு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், அவன் பண்ற அலுமினியம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும், இது லைட்டா இருக்கும். எல்லா காரும் எதுல பண்ணப்படுது? இப்ப நீங்க கர்த்தர்கிட்ட போய், ஆண்டவரே எனக்கு ஒரு BMW, அந்த இரும்பு பொட்டியா கேட்ட நீ நான் சொல்றது வரங்க, நீ ஆண்டவரே எனக்கு நீங்க ஒரு பென்ஸ்னா, இன்னொரு இரும்பு பொட்டி பேரு நீயே வச்சுக்கினியா? அது பென்ஸா இருக்கலாம், அது BMW இருக்கலாம், அது ஆடியா இருக்கலாம், அது லம்போகனியா இருக்கலாம், அது ஒம்போகனியா இருக்கலாம், அது என்னன்னா இருந்து போட்டோங்க. எல்லாம் எதுல பண்ணப்படுது? இரும்பு. இரும்பு கர்த்தர் எப்படி பாக்குறாரு? நீங்க ஒண்ணு டைட்டில் ஒண்ணு ஒட்டிக்கீங்க, எந்த ஒண்ணு ஒட்டிங்க, ஏன்னா பார்வைக்குன்னா அது இரும்பு. சொல்லுங்க, இரும்பு. அல்லேலூயா. எத்தனை பேர் விளங்குது? இந்த இரும்பு டப்பாக்காக இவ்வளவு யோசிச்சார் அந்த மனுஷன். எனக்கு அப்புறம் தான் கொஞ்சம் யோசிச்சு. ஏமே சொல்லுங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர்.
வித்தியாசமாக விசேஷமான வகையில என்னை கொண்டு போக போறார். என்னை தள்ளினவர்களே என்னை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். என்னை திட்டினவர்களே என்னை ஆசீர்வதிப்பார்கள். என்னை சபித்தவர்களே எனக்கு உதவி செய்வார்கள். இடமே விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கணும், ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. வாங்க 12:13 வாங்க. நம்பிக்கை வந்துருச்சா? வந்த மாதிரியே தெரியலையே, அப்படியே டிராப் சவுண்ட் இருக்கு. நான் மட்டும் பேசுற மாதிரி இது. கர்த்தர் இருக்கிறாரா? நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. கர்த்தர் நல்லவர். கரங்களை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இந்த மாதிரி அன்பின் தெய்வத்தை எங்க போய் தேடி பார்ப்பீங்க? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு அருமையான தெய்வம், வாழ்க்கையை மாற்றி அமைகிறாரு. வனாந்தரத்தை வயல்வெளியாளுங்க, வனாந்தரத்தை சந்தன மரம் தோப்பா மாற்றி காமிக்கிறார்கள். அதனாலதான் அடிக்கடி சொல்லுவான், எவனையும் நம்பாத, எவன் கையும் நம்பி ஓடாத, எவனையும் காக்கா பிடிக்காத, ஏமாத்தாத, பொய் பேசாத, திருடாத, உள்ளுக்குள்ளாக பொறாமைகளையும் காரியங்களும் உள்ள வச்சுக்காத, சுவாபத்தை மாத்து, எண்ணங்களை மாத்துங்க, விட்டு கொடுங்க, மன்னிங்க, தாராளமா போங்க. உங்களை வாழ்வைக்கு ஒரு தெய்வம் இருக்கிறார். யார் தள்ளனாலும் இவர் உங்களை உயர்த்தறது முடிவு பண்ணிட்டாரு. இந்த உயர்வுல இருந்து யாரும் உங்களை இழுக்கவே முடியாது. சொல்லுங்க, என்ன யாரும் இழுக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆமென். அதனாலதான் பாருங்க, எதுக்கு தேவை? அற்பமா எதுக்கு போய் ஓடணும்? அவன் தருவான், இவன் தருவான், இவன் தரமாட்டான், அவன் தரமாட்டான், சொத்துக்கு சண்டை, கேஸ், எல்லாத்துக்கும் ஓரம் போடுங்க. பொறாமை, வைத்தறிச்சல், உள்ளுக்குள்ள இருக்கிற காக்கா பிடிக்கிற தன்மைகள் எல்லாத்தையும் வெளியில விசில் அடிங்க. ஒவ்வொரு நாளும் இருதயத்துல கர்த்தரை மாட்டுங்க. அப்படியே என் தேவன் கூட இருக்கிறார், என் தேவன் கூட இருக்கிறார், என்ன வித்தியாசமான மனிதனாக, விசேஷமான மனிதனாக மாற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். இந்த பூமி எப்படி இருந்தாலும் சரி, இந்த பூமியில ஒரு விசேஷித்தமானவனாக, வித்தியாசமான மனுஷனாக நான் நிலை நிற்பேன். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் எங்கூட இருக்கிறார். ஆமென். நான் அப்படிதான் இருக்க போறேன். பாருங்க, ஒரு நாள் பாருங்க, நீங்களா பொறாமப்பட போறீங்க. நீங்கள் இருக்கும் வீடுகளில், சொல்லுங்க, இருக்கும் வீடுகளில், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்ம வீட்டை பத்தி தான் பேசுறாரு. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த ரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த ரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள், சொல்லுங்க, வாதை எனக்குள்ள வராதிருக்கும். அழிவு எங்க வீட்டுக்குள்ள வராதிருக்கும். அதான் பாயிண்ட். வார்த்தை பாருங்க. முதல்ல நீங்கள் இருக்கும் வீட்டுக்குள்ள, சொல்லுங்க, நான் இருக்கும் வீட்டுக்குள்ள. வீட்டுக்குள்ள எதெல்லாம் வரணும் நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் இருக்கிற வீட்டுக்குள்ள என்ன வரக்கூடாது? அழிவு வரக்கூடாது. சொல்லுங்க, அழிவு வரக்கூடாது. சொல்லுங்க, என் வீட்டுல அழிவு கிடையாது. சொல்லுங்க, என் வீட்டுல வாதம் கிடையாது. சொல்லுங்க, என் வீட்டுல தரித்திரம் கிடையாது. சொல்லுங்க, என் வீட்டுல தோல்வி கிடையாது. சொல்லுங்க, என் வீட்டுல பிசாசுக்கு இடம் கிடையாது. டிவி ஆன் பண்ணீங்கன்னா அது மூளை உள்ள வந்துருவான். நான் சொல்ல விளங்குதா? சீரியல் ஆன் பண்ணி பாருங்க, எல்லா சீரியலும் ஒவ்வொரு பிசாசா உள்ள நுழைஞ்சு வந்துடும். உள்ள மாமியார் சண்டை, உடனே உள்ள இறங்கி வந்துடும் பிசாஸ். மருமக சண்டை, எந்த டிவிலாம் ஆரம்பிக்கணும் அதெல்லாம் குடும்ப பிரச்சனை தானே. பிசாஸ் எப்படி வரும்? அந்த கேபிள் வழியா உள்ள வந்து, நான் சொல்ல விளங்குதா விளங்குலீங்களா? அப்ப எதை லாக் பண்ணும்? வீட்டுக்குள்ள எது வரணும் எது வரக்கூடாது யாரு முடிவு பண்ணணும்? நம்ம தான் முடிவு பண்ணோம். ஏமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள எந்த அழிவும் கிடையாது. நம்புறீங்களா? பாருங்க, கடவுள் கர்த்தர்னு சொன்னா வீட்டை வந்து எதெல்லாம் வீட்டுக்குள்ள அனுமதிக்கணுமோ அதெல்லாம் வீட்டுக்குள்ள அனுமதிக்கணும். எதெல்லாம் வீட்டுக்குள்ள நிராகரிக்கணுமோ அதெல்லாம் வீட்டுக்குள்ள என்ன பண்ணி ஆகணும்? நிராகரிக்கணும். அதெல்லாம் நம்ம வாயாலே நிராகரிக்கணும். வரக்கூடாது, அதெல்லாம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள வியாதியை பத்தி பேசக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள தரித்திரத்தை பத்தி பேசக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள பொல்லாப்பை பத்தி பேசக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள சாபத்தை பத்தி பேசக்கூடாது. ஒரு வீட்டுக்குள்ள எதையுமே பேசக்கூடாது, அனுமதிக்கவே கூடாது. வீட்டுக்குள்ள என் வீட்டுக்குள்ள வாதை வராது, அழிவு வராது. அப்ப வீட்டுக்குள்ள தேவனை பத்தி பேசணும். இந்த வீட்டுக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாருங்க, முழு எகிப்திலையும் வாதை, முழு எகிப்திலையும் பிரச்சனை, முழு எகிப்திலையும் வேற. ஆனா இந்த வீடு வித்தியாசமான ஒரு வீடு. இது ஏமே பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்து பொறாமடாதீங்க. அவன் பாருங்க சோப்பாலாம் வாங்கிட்டான் பிரதர், ஆனாலும் பிரதர் காரா வாங்கிக்கிறான் பிரதர், நல்லா இருக்கிறான் பிரதர். அறிவு இல்ல பாருங்க, புத்தி இல்ல பாருங்க. நான் சொல்றேன்,
உங்க வீட்டுல கர்த்தர் இருக்கிறான்னு பேசி பாரு, வீடே சோபா செட்டா மாறிடும். அப்படியே எத்தனை பேர் விசுவாசி சொல்லுங்க, என் வீட்டுல கர்த்தர் இருக்கிறார். அதெல்லாம் சொல்லினே இருக்கணும், என் வீட்டுல கர்த்தர் இருக்கிறார். சாவி போட்டு வீட்டை போய் நீங்க திறக்கும் போது என்னன்னு சொல்லி தரணும், ஏன் தான் வீட்டுக்கு வந்தனும் சொல்ல முடியல. சில நேரத்தில் என்ன பாருங்க, இந்த ஆம்பளைங்களாம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு லேட்டாக வருவாங்க. சில சொல்லுவாங்க, அவர் வீட்டுக்கு நேரத்துக்கு வரதில்லை, நேரத்துக்கு வர மாதிரி நீங்க இருக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? வந்தவங்க என்ன பண்றது, வந்து நை 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 இவன் மண்ணு ஒருத்தர் எல்லாம் மச்சான் உட்கார போனா காப்பி டேல உட்காந்து போகலாம். போனவொடனே ஒரு 10 நிமிஷத்துல அந்த சச்சரவுலாம் அடங்கிடும். அப்புறம் நான் போய் படுத்துக்கலாம். நான் சொல்றது உங்களுக்கு வீடுன்றது வீடு மாதிரி இருக்கணும். வீட்டுக்குள்ள வந்தாவே என்ன பண்ணக்கூடாது, ஒரு நாள் லிஸ்டாவே எடுக்கக்கூடாது. எல்லா வீட்லயும் குறை இருக்குதா இல்லையா யோசித்து பாருங்க. வீட்டுல குறை இல்லாத ஒரு வீட்டை காட்டுங்க. குறைன்றது வீட்டுல இருக்குது. இப்ப கர்த்தர் சொல்றாரு, குறைக்கு நடுவுல நான் வந்துடுறேன், உன் வீட்டை வித்தியாசப்படுத்தி காட்டுறேன்றாரு. இப்ப வீட்டை எப்படி வித்தியாசப்படுத்துறாருன்னா, இப்ப நீங்க விசுவாசிக்கிறேன் என்ன, கர்த்தர் என் வீட்டுல இருக்கிறார், அழிவு என் வீட்டுல இல்ல, வாதை என் வீட்டுல இல்ல, தீமை என் வீட்டுல இல்ல. பாருங்க, நிறைய பேருக்கு என்னன்னா நன்மை தானா நடத்தும் நினைக்கிறாங்க. அவங்க என்ன நினைச்சாங்க, ஏதோ பேர் எல்லாம் வந்து இல்ல இல்ல இல்ல, ரொம்ப முக்கியம் அதெல்லாம். எகிப்தின் மத்தியில கர்த்தர் எவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு காமிக்கிறார் பாருங்க. அவங்கள ஒரு பெரிய வித்தியாசப்படுத்தி ஒரு விசேஷப்படுத்தி காமிக்கிறார். 30 லட்சம் பேர் வேற 30 லட்சம் பேர் அந்த பட்டணத்திலே, அதே நாட்டுல, அதே இடத்துல, அதே ஊர்ல ஒரு இடம் மாத்திரம் மகிமையா மாறுது. கோசேன் இடம் மாத்திரம், அங்க வெட்டிக்கிளி வரல, அங்க வந்து இருள் வரல, அங்க வந்து பேன் வரல, வண்டு வரல, கொப்பளங்கள் வரல, எதுவுமே வரல. ஏன்னா அந்த கோசேன் இடத்துல மாத்திரம் கர்த்தர் வந்து இருக்கிறாங்க. ஏமே நான் சொல்றேன், உங்களை சுத்தி எந்த ஏரியால வேணா இருந்துன்னு போங்க, அந்த ஏரியா மத்தியில ஒண்ணு இருக்குதுங்க, உங்க வீட்டுக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, என் வீட்டுக்கு பில்லி சூனியம் கிடையாது. நல்லா சொல்லுங்க, பில்லி சூனியம் கிடையாது, விசாஸ் தொல்லை கிடையாது. ஏமே யாரும் விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்க மாட்டேன், காரங்களை தட்டு தேவனு மகிமை. ஏமே அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, என்னை வித்தியாசப்படுத்தி, என்னை வேறுபடுத்தி, என்னை அலங்கரித்து, என்னை ஆசீர்வாதமாக்கி, என்னை நன்மையினால நிரப்பி, கிருபையினால உயர்த்தி, இரக்கத்தினால முடிசூட்டி. ஏமே எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நான் நம்புறேன் பாருங்க. எனக்கு தெரியும் நான் எங்க இருந்தேன்னு எனக்கு தெரியும். உண்மையிலே கட்சிக்கு போடும் போதெல்லாம் ஒண்ணுமே சாப்பாட்டு கூட காசு கிடையாது பாருங்க. 96 வரும்போது 5 ரூபா கூட கிடையாது பர்சில். இந்த நாட்கள்லாம் நான் நினைச்சு பாக்குறேன். ஆனா ஒரு நாளும் சலிப்புல நான் போனது கிடையாது. பேசிட்டே போயிருந்தேன், நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, நீங்க என் கூட இருக்கிறீங்க. இத சமீபத்தில் ஒரு பாஸ்டர் கிட்ட, பாஸ்ட் ஒய்ஃப்ட பேசியிருந்தேன் பாருங்க. நம்ம ஓன் அழுதுச்சு கடைசியில. ஏன்னா ஒரு விசுவாசுக்காக சொல்லி கொடுத்தேன், ஊழியத்துல எல்லாம் பயப்படாத, ஊழியம் இல்லை தோற்றுரும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. கர்த்தர் நம்மளை எங்க வச்சாலும் செழிப்பாக வல்லவரா இருக்கிறார். நம்புறீங்களா? அந்த கடைசி ஒரு உதாரணம் சொன்னேன். நீங்க வேணா என்கிட்ட ஒரு 4 மாடு கொடுத்து பாருமா, நான் மேய்ச்சி பாக்குறேன். 4 மாடு பெஸ்டாக்கி காமிக்கிறேன் நான். விசுவாசிக்கிறீங்களா? எல்லா மாடும் 5 லிட்டர் தான் கறக்குது, என் மாடு 500 லிட்டர் கறக்கும். கறக்கிறதுக்கே முடியாது, மிஷினே பத்தாது. நான் சொல்லது விளங்குதா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க காமதேனும் அந்த என்கிட்ட ஒரு எல்லா மாடும் காமதேனா மாறிடும். நான் சொல்லது விளங்குதா உங்களுக்கு? ஒரு நாள் அவங்க யோசிச்சாங்க, ஏன் அப்படின்னு சொன்னா, என் கையில கொடுத்தா நான் மேய்க்கும் போது கர்த்தர் கூட இருக்கிறார். இப்ப கர்த்தர் மேய்ச்சாருன்னு சொன்னா என் மாடு பக்கையா இருக்காது, என் மாடு செழிப்பா இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க வேணா கொஞ்ச நாள் வந்து பாருங்க, 4 மாடு கொடுத்துட்டு போங்க. எத்தனை போய் எங்கேயாவது இந்த ஆனைக்கல் பக்கத்துல மலை ஓரமா எனக்கு ஒரு வீடு கட்டி ஒரு 4 மாடை கொடுத்துட்டு போயிருங்க. பைபிள் மட்டும் கொடுத்துட்டு போங்க தயவு செஞ்சு. போறோம், நீங்க கொஞ்ச நாள் பொறுத்து, ரொம்ப நாள் இல்லைங்க, ஒரு 2-3 மாசம் வந்து பாருங்க. அந்த 4 மாடு கிட்டத்தட்ட ஒரு 8 மாடாவது ஆக்கி வச்சிருக்கிறேன் நான். அது அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் விட்டு வந்து பாருங்க, அந்த ஏரியால ஒரு பண்ணையார் இருக்கிறாங்க, அது என் பேரா தான் இருக்காங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்களா? நான் நம்புறேன். நான் மாடு மேய்ச்சா கூட பெஸ்டா இருப்பேன். ஏன்னா மாடால நான் மாறல, என்ன படைச்ச கர்த்தரால நான் மாறல. நீ நிறைய பேருக்குள்ள சில நேரத்துல பாருங்க, ஒரு சிலர் படிப்பு இருக்கலாம், படிப்பு இல்லாம இருக்கலாம், ஆட்டோ ஓட்டலாம், வீட்டு வேலை செய்யலாம், சிலர் என்ஜினியரிங்கா இருக்கலாம், சிலர் வந்து சாப்ட்வேர்ல இருக்கலாம், எதை சாப்பிடாத வேர்ல இருக்கலாம், எங்க வேணா இருந்துன்னு போங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில ஒரு ஆதாரம் நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சும்மா ஒரு வழிங்க. என் ஆதாரம் யாரு? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆதாரம். என்ன அவர் என் கூட இருக்கிறார்னு சொன்னா, எகிப்தினுக்கு நடக்காததான் எனக்கு நரகம், எகிப்தினுக்கு வியாதி எனக்கு சுகம், எகிப்தினுக்கு தரித்திரம் எனக்கு செழிப்பு, எகிப்தினுக்கு இருள் எனக்கு வெளிச்சம், எகிப்தினுக்கு வாத எனக்கு ஆரோக்கியம். எதுவுமே
விசுவாசிக்கிறீங்க? அப்ப என் தேவன் தான் எனக்கு முக்கியம். அவர் என் நடுவுல இருக்கிறார். நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, வீட்டு வேலை செய்றீங்களா, பெருக்கினே செய்யுங்க. எனக்கு 2000 ரூபாய் தான் சம்பளம், பரவாயில்ல ஆண்டவரே, நீ நல்லவரா இருக்குது, வல்லவரா இருக்குது. கொஞ்ச நாள்ல பாருங்க, அந்த மாதிரி 4 வீட்டுக்கு உங்களை கர்த்தர் ஓனராக்கி காமிக்கிறாரா இல்லையா பாருங்க. நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க. வேதம் சொல்லுதுங்க, குப்பையில இருந்தும் தூள்ல இருந்தும் தூக்கி எடுக்கிறாராம் கர்த்தர் பாருங்க. ஒவ்வொரு வேலையை செய்யும்போது மனரம்யமா செய்யுங்க. ஒவ்வொரு முறை வேலைக்கு போகும்போது சந்தோஷமா போங்க. கர்த்தர் என் நடுவுல இருக்கிறார், கர்த்தர் என் நடுவுல இருக்கிறார். ஒரு டீச்சர் வேலை செய்யுங்க, சந்தோஷமா பிள்ளைக்கு சொல்லி கொடுங்க. நாளைக்கு ஒரு ஸ்கூலுக்கு உங்களை பெரிய கரஸ்பாண்ட் ஆக்கி காட்டுவார் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசேஷமான காரியங்களை கர்த்தர் சொல்லுங்க, வேறுபடுத்தி காமிப்பார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். ஆமென். நான் நம்புறேன். நீங்க நம்பினீங்கன்னா கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. நேரமாயி போச்சு. நெகேமியாவுக்கு போகணும், அடுத்த வாரம் போகலாம். போக முடியுதான்னு பார்க்கலாம். நான் சொன்னேன், 40 பேஜ் எழுதி வந்துட்டு 40 பேஜில் ஒரு 4 வாரத்தை கூட உங்களுக்கு வேலை செய்யலைன்னா 40 பேஜும் போண்டா தான் முடிக்கணும். பிரயோஜனமே இருக்காது. அப்படி நான் நோட்ஸ் பார்க்க தான் டைரி பெருசு பெருசா இருக்கும். எழுதி வைக்கிறதா மறந்துச்சுன்னா அப்படின்ற அப்படி ஒரு முறை பார்த்துக்கிறது தான். அதையே நம்புறது கிடையாது. ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய வல்லவர். அதே பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அவர் உயிருள்ள தேவன். உங்க மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. உங்க வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்துறாங்கன்னு எனக்கு தெரியாது. நீ எதை பத்தி எதை யோசின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், உங்களையும் என்னையும் அறிந்தவர் ஒருத்தர் நம்ம மத்தியில் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிற கர்த்தர் நீங்க என் கூட பேசினார்? எத்தனை பேர் சொல்றீங்க? பாத்தீங்களா? கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை பண்ணுங்க. அல்லேலூயா. யோசிக்காதீங்க, யோசிக்காதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. நான் சொல்ல பாருங்க, தைரியமா சொல்ல, சோர்ந்து போயிடாதீங்க. நீ தெரிஞ்சு கடன் வாங்கினியோ, தெரியாம கடன் வாங்கினியோ, நீ தெரிஞ்சு விழுந்தியோ தெரியாம விழுந்து, நீங்க கஷ்டப்பட்டீங்களோ நஷ்டப்பட்டீங்களோ அவமானப்பட்டீங்களோ, எது நடந்தாலும் ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல ஆழமா பிடிச்சுங்க, என் கர்த்தர் என் நடுவுல இருக்கிறார். உங்க வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். உங்க பலவீனங்களெல்லாம் மாற்றி போட கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஒரு நாள் வரும், எந்த பலவீனம் உன்னை கீழே அமுக்கி கேவலப்படுத்துச்சோ அந்த பலவீனத்துக்கு மேல கர்த்தர் உன்னை நிக்க வச்சு காமிக்க வல்லவரா இருக்கிறார். ஏமே சொல்ல, என் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம எல்லா கரங்களை வைத்து நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓமே துதிக்கிறோம். நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி யோசிக்காதீங்க, மனம் திறந்து பேசுங்க. அவர் உங்க அப்பா, உங்களுக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார். எலிசா கேட்கிறான், நான் உனக்கு என்ன செய்யட்டும்? இந்த கால வேலை கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்? நான் உனக்கு என்ன செய்யட்டும்? கவலைப்படாது, கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். வியாதி உங்களை மேற்கொள்ளாது, தரித்திரம் உங்களை மேற்கொள்ளாது, தோல்வி உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இரவும் பகலோட வார்த்தையை போட்டு கர்த்தரை நம்புங்க, விசுவாசிங்க. கர்த்தரை புரிந்து கொள்ளுங்க. உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் தேவன்.
நல்லவர்